அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி இல்லாத மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட கட்சியாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தொண்டர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் அமைதியாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்களையும் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அதிமுகவை நாசப்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நீடிக்க ஓபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்றும் பாஜக வேண்டும் 4.5 ஆண்டு காலம் கழித்து பாஜகவை விட்டு வெளியேறிவிட்டதாக அரசியல் நாகரிகம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார். அதாவது 4.5 ஆண்டுகால ஆட்சி ஒற்றுமையாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ், அதற்கு பிறகு பாஜகவின் தேவை இருந்ததாகவும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் தற்பொழுது எதிர்க்கட்சியாக ஆன பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தானே தனித்து எதிர்கொள்வேன் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள தொண்டர்களின் உரிமைகளின் மீட்பு குரலாக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தற்பொழுது பல கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய மாநாடுகளையும் நடத்தி வருகிறார். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுகவை நாம் மீட்டெடுப்போம் என்றும் துரோகிகள் அனைவரும் மீட்டெடுக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்படுவார்கள், மீதம் இருக்கக்கூடியவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூறிய ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பெரும் படைகளும் திரண்டது. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை நாங்கள் நிச்சயமாக உங்களது ஆதரவோடு நாங்கள் மீட்டெடுப்போம் என்று கூறிய ஓபிஎஸ் அவர்களை பேச்சை கேட்டு பன்னீர்செல்வம் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மலர் மாலைகளும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாக வரவேற்பும் அளித்தார்கள். ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா? அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் மீட்டெடுப்பதை பற்றியான கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது சாத்தியமாக நடக்குமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.